அண்மை செய்தி. கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேரும் குற்றவாளிகள்தான் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நவம்பர் மாதம் கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அந்த சம்பவம் தொடர்பான தீர்ப்பு தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட கைது செய்யப்பட்ட 3 பேரும் குற்றவாளிகள் என்று தற்பொழுது கோவை மகளிர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நவம்பரில் கோவை மாவட்டம் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் 8 பிரிவுகளில் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரத்திற்குள்ளாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தற்பொழுது இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் 112 பேரிடம் சாட்சிகள் பெறப்பட்டு வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் குற்றவாளிகளாக தற்பொழுது 3 பேரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். இந்த 3 பேரும் குற்றவாளிகள் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. என்னென்ன தண்டனை விவரங்கள் எப்பொழுது வெளியாகும்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் முருகே. தற்போது பார்த்த போனால் கோவையில் நடந்த பாலியல் பலாத்கார சம்பவத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேருமே குற்றவாளிகள் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அதாவது கோவை கீழமேடு பகுதியில் உள்ள சர்வதேச விமான நிலையம் பின்புறம் பிருந்தா நகர் பகுதியில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளானார். அந்த மாணவி சம்பந்தப்பட்ட வழக்கானது தொடர்ச்சியாக மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. விரைந்து நடந்து வந்த இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்ட வேலைகள் நடந்து வந்தன. இந்த நிலையில் குற்றவாளிகளான சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்த சதீஷ் என்கிற கருப்புசாமி, காளி என்கிற காளீஸ்வரன் மற்றும் இவர்களது உறவினரான கருப்பாயூரணியை சேர்ந்த குணா என்கிற தவசி ஆகிய 3 பேரையும் போலீசார் சுட்டுப்பிடித்து சிறையில் வைத்திருந்தார்கள். இந்த வழக்கு தீர்ப்பு வெளியாவதையொட்டி அவர்களை இன்று போலீசார் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்திருந்தார்கள். தற்போது வழக்கின் தீர்ப்பு முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டது. அதில் 3 பேருமே குற்றவாளிகள் என நீதிபதி அறிவித்திருக்கிறார். அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் இனிமேல் தான் தெரிய வரும். இந்த வழக்கில் மொத்தமாக 112 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள், போலீசார் மற்றும் ஏராளமானவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளும் ஆராயப்பட்டு அந்த சம்பவமானது முழுமையாக விரைந்து விசாரிக்கப்பட்டு தற்போது தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 3 பேரும் குற்றவாளிகள் என்று கோவை மகளிர் நீதிமன்றம் தற்பொழுது பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.